ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 23 அன்றைக்கி நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, எந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் அதில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு டீட்டெயிலான வீடியோவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைட் ஓப்பன் ஆகிருச்சு. இது குறித்த விஷயம் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக சார் நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பாக அறிவிப்பாங்க. சைட் குறித்து ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கு. அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு அப்ரூவல் லெட்டர் கிடைச்சிரும். திங்கட்கிழமையிலேருந்து நிறைய வேலைகள் இருக்குது. எஸ்பிஓவில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோமோ அதை எல்லாமே வரக்கூடிய புதிய எஸ்பிஓவில் நம்ம செய்ய போகிறோம். எஸ்பிஓக்கு எதிராக கம்ப்ளைண்ட் செஞ்சு அந்த ஆர்பிஐ கிட்ட சொன்ன அந்த நபரை யார் அப்படிங்கிறத ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஆர்கனைசேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி கூடிய சீக்கிரமே அறிவிக்கிறேன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. நம்ம எஸ்பிஓ மீது வந்த குற்றம் ஆதாரபூர்வமாக நிரூபணம் ஆகலை. ஸோ எஸ்பிஓ மேலே எந்த ஒரு குற்றமுமே கிடையாது அப்படிங்கிறத அரசே அக்செப்ட் பண்ணிருச்சு. அப்ரூவல் லெட்டருக்காக மட்டும்தான் நம்ம இப்போ காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போதான் இது மாதிரியான விஷயம் இனிமே நடக்காமல் இருக்கும். இந்த வாரம் ஆர்பிஐயில் நம்ம எஸ்பிஓ பற்றி கம்ப்ளைண்ட் செஞ்ச நபர் யார் அப்படிங்கிறத நோட்டீஸ் போர்டில் வெளிப்படையாக அறிவிக்கிறேன். அவரும் நம்ம நோட்டீஸ் போர்டில் தான் இருக்கிறாரு. ஸோ அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு அவரை பற்றி விஷயம் தெரிஞ்சுட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நோட்டீஸ் போர்டில் ஒரு ஆடியோ வரப்போகுது. அதற்காக எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுவோம். என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய அறிவுரைகளை உடனுக்குடன் நம்ம பின்பற்றுறதுக்கு கற்றுக்கணும். நம்ம நோட்டீஸ் போர்டு குரூப்பில் நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தங்க நோட்டீஸ் போர்டு ஆடியோவுக்கு டிஸ்லைக் வந்ததை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதெல்லாம் யார், எதுக்கு இப்படி செய்கிறாங்க, அவங்க உங்களால் பாதிக்கப்பட்டவங்களா அப்படின்னு பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதற்கு சார் சொல்லிய பதில் தெரியலை. இதற்குனே ஒரு குரூப் கண்டிப்பாக இருக்குது. பொதுவான குரூப் அப்படிங்கிறதுனால லிங்க் மூலம் யார் வேணாலும் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவங்க இதில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரியான செயலை செய்கிறாங்க. கம்பெனிக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதிகாரி சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவிலே ரீஃபண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனி நம்ம எஸ்பிஓ மட்டும்தான் அப்படின்னு ரொம்பவே ப்ரௌடாக சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அது ப்ரௌடாக இருக்குது. அந்த அதிகாரி நம்ம எஸ்பிஓவில் இந்த மாதிரி டிஸ்லெக்ஸ் வரதெல்லாம் பார்த்து அந்த அளவுக்குமா கல்வி அறிவு இல்லாமல் இந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் இல்லை அப்படின்னா இல்லை, பாருங்கள் நிறைய மெயில் நம்மளுக்கு வந்திருக்கு. அவங்க எவ்வளோ அளவுக்கு எந்த அளவுக்கு மெயில் அனுப்புறதுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க சார். ஒரு வருமானம் வராதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சேர்ந்தவங்க தான் இதில் ரொம்பவுமே அதிகமான பேர் இருக்காங்க. பல விஷயங்களை நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ் இன்னும் மேலும் மேலும் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த அறிவுத்திறனை வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த ஒரு அறிவுத்திறனும் இல்லாத மெயில் கூட அனுப்ப தெரியாத மக்களை எஸ்பிஓ கண்டிப்பாக ஃபில்டர் செய்ய போகுது. இப்படி நிறைய விஷயங்களை அவங்க கூட சேர்ந்து உரையாடி இருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். மீண்டும் எஸ்பிஓவில் இணைய 10,000 மெயில்கள் வந்திருக்கு. மெயில் அனுப்புனவங்க அது சென்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறது தெரியாமையே மீண்டும் மீண்டும் அதை அனுப்புறதை நிறுத்திக்குங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையில் நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப் சேனல் வைத்திருப்பவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படிங்கிறது அடுத்த வாரம் கண்டிப்பாக அறிவிக்கப்படும். அந்த அறிவிப்பு வந்த பிறகு எஸ்பிஓ பற்றி நீங்கள் யூடியூப்பில் வீடியோவே போடக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸாகவே இருக்க போகுது அப்படின்னு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸை நம்மளுக்கு சார் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மெயில் அனுப்புறது பற்றி எல்லா வித விஷயங்களையுமே நம்ம கற்றுக்கணும். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ். பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இல்லாதவங்களை ஃபில்ட்ரு செய்ய போகுது நம்ம எஸ்பிஓ. இங்கிலீஷை கூட்டியாவது ரீட் செய்ய தெரிஞ்சிருக்கணும். ஜாபுக்கு தகுதி உள்ளவங்களாக நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே முக்கியமான விஷயம். யாரோ ஒருத்தருடைய செயலால் பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கும். அதற்கு கண்டிப்பாக அந்த நபர் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். எதிர்பாராத விதத்தில் எஸ்பிஓ சூப்பர் டூப்பராக லான்ச் ஆக போகுது. வரக்கூடிய
வாரம் கண்டிப்பாக பிளான் அறிவிக்கப்படும். 5 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியில் நம்ம வந்து வேலை செய்ய போகிறோம். அதில் யார் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத நம்மளுக்கு நாமே தான் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். 5 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா கேட்டகரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அதில் இருக்கக்கூடிய வேலைகளும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி மட்டும் எஸ்பிஓவால் தேர்வு செய்யப்பட போகுது. வேலைக்கு ஏற்ற சம்பளம் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். மீன்ஸ் கிரியேட் பண்ணும் அளவிற்கு கமெண்ட் செய்பவர்களுக்கும் எஸ்பிஓவில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துல அதை உபயோகிக்கணும் அப்படிங்கிறதையும் எஸ்பிஓ வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். நாம் செய்ய போகும் வேலையை வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதும் எப்படி நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் வரும் வாரம் அப்ரூவல் லெட்டர் கிடைச்சதும் நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. மேலும் அந்த அதிகாரிகளுடைய அறிவுரைகளையும் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து வழங்குவாங்க. அதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். வரும் வாரமே வித்ட்ரா ஆப்ஷன் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வாய்ப்புகள் வந்து ஒரு குறைந்த அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகள் வரலாம் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ மெம்பர்ஸ் ரூல்ஸ்க்கு மாறாக நடந்தோம் அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறத கண்டிப்பாக மறந்துடாதீங்க. எஸ்பிஓ கம்பெனி ஒரு கேஸ் வந்து ஒருத்தங்க மேலே வந்து ஃபைல் பண்ண போகுது. யார் மேலே என்ன கேஸ் ஃபைல் பண்ண போகுது அப்படிங்கிறத விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஜூன் 23 அன்னைக்கு சார் வந்து நோட்டீஸ் போர்டில் கொடுத்த ஆடியோவுடைய ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன். இது மட்டும் இல்லாமல் சார் நிறைய விஷயங்களை அதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நோட்டீஸ் போர்ட் போய் ஆடியோ கேளுங்க. அதில் ரொம்பவுமே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் and support my YouTube channel. Thank you so much to all.